விவோ ஃபோன்ஸ் ஸ்டாக் கிடைக்கல, அப்புறம் விலைலாம் அதிகமாக இருக்குன்னு கஸ்டமர்ஸ் இல்லை, கடைக்காரங்க வந்து விவோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏர்டெல்லோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் இப்போ வந்து தடையெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை கொஞ்ச நாளாக ஓடிட்டு இருந்தது. இது ரெண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஃபோனோட விலைலாம் அதிகமாக இருக்கிற டைமில் இப்போது ஸ்டாக் கூட இல்லை அப்படின்ற பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனையை வந்து மக்கள் சொல்லலை, இந்த ஃபோன் விற்கிற கடைக்காரங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா மொபைல் ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் AIMRA அப்படின்றவங்க விவோ ஃபோன்ஸ் வந்து ஸ்டாக்கும் இல்லை, விலையும் அதிகமாக இருக்குது, ரெகுலராக சப்ளை பண்ணுங்கள், விலையை வந்து கரெக்டாக வைங்க, மாற்றிக்கினே இருக்காதீங்க அப்படின்னு விவோவுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த AIMRAவும் ORA அப்படின்ற இந்த கடைக்காரங்க ரீட்டைல் சேல்ஸில் விற்கிறவங்க, ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைனில் விற்கிறவங்க, மெயினாக இந்த கடைக்காரங்களாம் சேர்ந்து விவோ மேனேஜ்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ் அதாவது சாம்சங், ஷாமி இதோடலாம் ஒப்பிடும்போது விவோ ஃபோன்ஸோட விலை அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டாக்கும் வந்து ஒழுங்காக கிடைக்கிறதில்ல, 4G ஃபோன் ஸ்டாக்கும் கிடைக்கிறதில்ல, 5G ஃபோன் ஸ்டாக்கும் கிடைக்கிறதில்ல. இந்த பிரச்சனையை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாடிக்கையாளர்கள் வந்து மற்ற பிராண்டுக்கு, அதாவது விவோவை விட்டுட்டு ஷாமி இல்லைனா சாம்சங் ஃபோன்ஸ்க்கெல்லாம் போயிடுவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடைக்காரங்க ஒழுங்காக விவோ சப்ளை பண்ணலைன்னா மற்ற ஃபோன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக விற்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. மக்கள் சொல்கிறத விட கடைக்காரங்க சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடி வந்து OnePlus இப்படி தான் ரீட்டைலர்ஸ் கூட பிரச்சனை வந்தது, சப்ளையில், விலையில், அப்புறம் கடைக்காரங்களுக்கு சரியான லாபம் மார்ஜின் கொடுக்கல அப்படின்ட்டு. அது இப்போ OnePlus எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு பார்க்கலாம். OnePlusோட கம்பேர் பண்ணும்போது ஓப்போவும் விவோலாம் பெரிய பிராண்டு. விவோ வந்து நம்பர் 1 செல்லிங் பிராண்டாக இருக்காங்க. இருந்தாலும் பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே பார்த்து சரி பண்ணலைன்னா ரீட்டைல் கடைக்காரங்களாம் நினச்சாங்கன்னா மார்க்கெட்டை வந்து பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா என்கிட்டே ஃபோன் ரெக்கமெண்டேஷன் கேட்குறவங்க நிறைய பேர்கிட்ட நம்ம ஒரு மாடல் சொல்லி அனுப்பினோம்னா கடைக்காரங்க வந்து அவங்களுக்கு வசதியாகவும் லாபம் அதிகமாக இருக்க மாதிரியும், இல்லைனா அப்போதைக்கு எந்த ஸ்டாக் இருக்கோ அந்த மாதிரி மாடலை வந்து ரொம்ப புஷ் பண்ணி எப்படியும் வந்து தலையில் கட்டிடுறாங்க. அப்போது வாங்குகிற டிசிஷன் வந்து இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் தாண்டி கடைக்காரங்க கையிலையும் இருக்குது. இந்த பிரச்சனை வந்து விவோவுக்கும் கடைக்காரங்களுக்கும் நடுவில் வந்திருக்கிறத மணி கண்ட்ரோல் அப்படின்ற மேகசின் வந்து ஆன்லைன் மேகசின் போட்டிருக்காங்க. இதை வந்து இந்த AIMRA ஆல் இண்டியா மொபைல் ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. விவோ இதை எப்படி சரி பண்ணுறாங்க, விவோ வந்து விலையை குறைக்கிறாங்களா, இல்லைனா சாம்சங் ஷாமிலாம் விலையை ஏற்றி எல்லாம் ஒன்றா மேட்ச் ஆகிடுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சாம்சங் வந்து 15 to 20% இன்னும் விலையை ஏற்ற போகிறதா வந்து ஒரு நியூஸோ லீக்கோ வந்து பரவிட்டுருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏர்டெல்லோட ஹாட்ஸ்பாட் பஞ்சாயத்து. ஏர்டெல்லோட ஹாட்ஸ்பாட் வந்து ஃபோனில் இருந்து இனிமேல் 5G அன்லிமிட்டெட் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமரோ வதந்தியோ யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல, இல்லை செய்தியாக தெரியல, அது பரவிட்டு இருந்தது. ஏர்டெல் யூசர்ஸ் தான் வந்து 5G வச்சுருக்கவங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லணும். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 5G வந்து சரியில்லை, ஏர்டெல் வந்து ஒன்லி ஃபோனுக்கு தான் பயன்படுத்தணும், நீங்கள் ஹாட்ஸ்பாட் வச்சு அதர் டிவைசஸ்க்கோ இல்லை அதர் ஃபோன்ஸ்க்கோ கூட அன்லிமிட்டெட் 5Gயை கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பரவலாகி யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் ப்ளஸ் வந்து எல்லா இன்ஸ்டாகிராம் அங்கே இங்கேன்னு எல்லோரும் இந்த நியூஸை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏர்டெல் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை அப்படின்ட்டு. இதில் என்னென்னா 300 GB சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் வந்து ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது. இது எப்போ வந்ததுன்னா அன்லிமிட்டெட் 5G கொடுக்க ஆரம்பித்தப்போ இந்த கம்பெனிஸே வந்து வோடஃபோன், ஏர்டெல், ஜியோலாம் இவங்களே ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்க வந்து ட்ராய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதால் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டு வரணுன்ட்டு ட்ராய் வந்து என்ன பண்ணாங்க, அன்லிமிட்டெட் அப்படின்றது ஒரு லிமிட் வச்சுக்கோங்க, 300 GB பெர் மந்த், அதுக்கு மேலே போச்சுன்னா அது கமர்ஷியல் யூஸாக கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்தை வந்து முடிச்சு வச்சுருந்தாங்க. இந்த 300 GB லிமிட்டையும் ஹாட்ஸ்பாட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் ஒன்றா கலந்து யாரோ பரபரப்பாக கிளப்பி விட இப்போ வந்து பெரிய குழப்பமாகி இதுக்கு நடுவில் BSNL வந்து எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உண்மையிலே அன்லிமிட்டடாக கொடுக்குறோன்னு ஏர்டெல்லில் வந்து கலாய்க்கிற அளவு, கிண்டல் பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து போயிருந்தது. கடைசியாக வந்து ஏர்டெல் என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 300 GB அப்படின்றது ஒரு மாதத்துக்கான யூசேஜ்,
அதை வந்து எல்லா பிராண்டுமே அப்படி தான் பண்ணுறாங்க. எல்லா மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் நாங்கள் வந்து புதுசாக எதுவும் ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு ஏர்டெல் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம், இப்போ வோடஃபோனில் கூட வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அன்லிமிட்டடில் வந்து 300 ஜிபின்னு இருக்குது. அதாவது ஒரு மாதத்துக்கு 300 ஜிபிக்கு மேலே வந்து ஃபோனில் மொபைல் டேட்டா கன்சியூம் பண்ணியிருந்தாக்கா அது 5Gயோ அன்லிமிட்டட் 4Gயோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து கமர்ஷியல் யூஸ்னு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம வந்து மந்த்லி யூசேஜை மானிட்டர் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமாக வந்து இந்த வெப் சீரிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறவங்க அவ்வளோவும் டவுன்லோட் பண்ணி 300 ஜிபியும் பார்க்க போகிறதில்ல. தேவையானது மட்டும் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தினாக்கா இந்த பஞ்சாயத்தெல்லாம் வராது. அதனால் இந்த ஏர்டெல் பற்றி வந்தது இப்போதைக்கு ரூமர்னு தான் இருக்குது. பட் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் ஷேரிங்க்கு ஏதாவது லிமிட் கொண்டு வருவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வெளிநாட்டிலலாம் ஹாட்ஸ்பாட்டோட டேட்டாவுக்கு சொல்லி தனியாலாம் வந்து விலை வச்சு விற்கிறது யூஎஸ்லேயும் அப்புறம் யூஏஇ அது மாதிரியான இந்த சில கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் கூட இருக்குது. அது மாதிரி இங்கே வந்து ஹாட்ஸ்பாட் டேட்டா ஷேரிங்க்கு ஏதாவது கேப் வருமா, ஒரு லிமிட் வச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி 5Gயே வந்து தனியாக சார்ஜஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5G வந்து 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. 4Gயும் 5Gயும் பண்டில் பண்ணி ரொம்ப நாள் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ட்ராயும் விட மாட்டாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற காம்படிஷனில் ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ இவங்களே கூட ஒருத்தவங்களை மாற்றி ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டு 5Gக்கு தனியாக ரேட் போடணும்னு கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. மேபி செப்டம்பர் இல்லை அக்டோபர் வாக்கில் 4Gக்கு தனியான ஒரு டேரிஃபும் 5Gக்கு தனியான ஒரு டேரிஃபும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இது உறுதிப்படுத்தப்படலை. பட் வந்து எப்படி பார்த்தாலும் மொபைல் இந்த மந்த்லி சர்வீசஸோட விலை வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஃபோன் எவ்வளோ விலை ஏறினாலும் வாங்குறாங்க, நம்மளும் ஏற்றுவோம் அப்படின்னு கூட இவங்க இறங்கலாம். கஷ்டம்தான். நான் பா. சரவணன். இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ். ஆசைக்கு அறிந்து கொள்வோம், தேவைக்கு வாங்குவோம்.